ஹாய், இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, பீமா கோல்டில் 0% ஆஃபர் யூஸ் பண்ணி நான் ஒரு கோல்டு வாங்கியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அந்த கோல்டை நான் எந்த மாதிரி வாங்கினேன், எப்படி பணம் ரெடி பண்ணேன் அப்படின்ற விஷயங்களை நான் உங்கள்கிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது சம்மந்தமான வீடியோவாக தான் நம்ம இது பார்க்க போகிறோம். நம்மளெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம பணம் எப்போவுமே ரெடியாக சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்துட்டோம், இல்லை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம், ஏதாவது ஒன்றுனா உடனே எடுத்து செலவு பண்ணுற மாதிரி கண்டிப்பாக நம்ம சுச்சுவேஷன் இருக்காது. ஸோ நம்ம எப்போவுமே அவசரத்துக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு ஏதாவது ஒரு அவசரம் எமர்ஜென்சின்னா நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டை தானே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அடகு வைப்போம். நானுமே அதை தான் பண்ணேன். ஸோ அந்த பில்லை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் என்னோடய கோல்டு ஒன்று அடகு கடையில் டேட்டு பாருங்கள், கரெக்டாக எப்போ ஆஃபர் போட்டாங்களோ அந்த டேட்டில் தான் வச்சேன், 16. நான் எதிர்பார்க்கல அப்போது 0% வேஸ்டேஜ் போடுவாங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் குழந்தை வச்சுக்கிட்டு என்னால் பேங்க்குக்கு போய் எதுவும் பண்ண முடியல, என் ஹஸ்பண்டோட உதவி இல்லாமல். ஸோ அவங்கக்கிட்ட சொன்னவங்க கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடியே நான் என்னோடய சேனலில் அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பேன், ஒரு பெரிய செயின் ஒன்று அடகு வைக்க போகிறோம், ஏகே ஜுவல்லர்ஸில் வாங்கினது. ஸோ அது 1 lakh கிட்ட வந்துடுச்சு. அதை திருப்பறத்துக்கு மட்டும்தான் ஃபுல் கவனமும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எதிர்பார்க்காத நேரத்தில் செஞ்சது தான். நானே இது இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல, திடீர்னு போயிட்டு பண்ணது தான். கம்பலோட வெயிட் 3 கிராம் 200 மில்லி. ஸோ அதோட வேல்யூ அப்போதைக்கு 27,000 ரூபாய். ஆனால் எனக்கு 25,000 ரூபாய் தான் கொடுப்பேன்னாங்க. அதில் வட்டி 500 ரூபாய் போயிடுச்சுன்னா 24,500. ஆனால் எனக்கு முழுசாக 25,000 வேணும் அப்படின்னு கேட்டனால அவங்க எடுத்துக்கிறதுக்காக வட்டி ஒரு 500 ரூபாய் போட்டு 25,500 ரூபாவா எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ரவுண்டாக 25,000 கொடுத்தாங்க. ஆனால் நான் மூட்டும் போது 25,500 ரூபாய் கொடுத்து மூட்டணும். ஸோ இது நான் பண்ணும்போது பண்ணிட்டேன். ஆனால் இப்போ இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. 1 ரூபா 2 ரூபாய் இல்லை, 25,500 ரூபாய். எப்படி எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன், அந்த மாதிரி பண்ணி நம்ம திருப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன மாதிரி பண்ணி திருப்ப போகிறேன் அப்படின்ற விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக நான் என்னோடய வீடியோ உங்கள்கிட்ட என் சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து என்னோடய வீடியோஸை பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக நான் என் சேனலில் சொல்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவாங்க, அடகு கடையில் மட்டும் நம்ம அடகே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், அந்த 25,000 ரூபாய்க்கு 500 ரூபாய் எனக்கு வட்டி எடுத்துருக்குறாங்க, அதையும் எனக்கு அசல்லையும் போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் மூட்டும் போது 25,500 ரூபாய் கொடுத்து மூட்டணும். நம்ம ஒரு மாதம் எனக்கு தவறும் போதும் என்னோடய அசல் குறையாமல் அப்படியே இருக்கும் போதும் நான் மாதம் 500 ரூபான்னு சொல்லி வட்டி கட்டிக்கிட்டே இருக்கணும். ஆனால் பேங்க்குன்னா அப்படின்னு பேங்க்கில் 25,000 ரூபாய்க்கு மினிமமே ஒரு 30,000 ரூபாய் கிட்ட வாங்க சொல்கிறாங்க. ஸோ 25,000 ரூபாய்லாம் ரொம்ப கம்மி. சப்போஸ் போதும் எங்களுக்கு 25,000 அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கினாலும் வட்டி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 1,500 ரூபாய் அந்த மாதிரி தான் வட்டியே வரும். ஆனால் இது நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா வட்டி மட்டுமே பேங்க்கில் அசலே நம்ம கட்டலை, அடகு கடையில் அப்படின்னா வட்டி மட்டுமே நம்ம ஒரு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கட்டணும். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க. நான் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.